வணக்கம் நண்பர்களே. ஸோ 2024 T20 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ கேப்டன் ஐடன் மார்க்ரம், ஒட்டினெல் பாட்மேன், கெரல் கோட்ஸி, குவிண்டன் டி காக், ஃபார்ச்சூன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், மார்க்கோ யான்சன், ஹென்ரிக் கிளாசன், கேஷவ் மகாராஜ், டேவிட் மில்லர், ஆண்ட்ரிக் நார்கி, ககிசோ ரபாடா, ரயன் ரிக்லேட்டான், ஷம்சி அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா டீசெண்டா இருக்கு. நான் ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் ஆனேன், ஏன் ஃபிலக்வாயோ எடுக்கல, ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனா இருந்திருப்பாரு. பட் அவருக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க ரிக்லேட்டான் சொல்லிட்டு. ஸோ என்ன ஒரு கன்சர்னா ஆஸ் ஒரு வேர்ல்டு கப் ஒரு இன்டர்நேஷனல் டீம்னு வரும்போது ஐ திங்க் இவங்க யூனிட்டா வருவாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை, டஃப் கொடுப்பாங்க. என்னோட டாப் 4ல கண்டிப்பா நான் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுவேன். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, எல்லாருமே கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி போலர்ஸ் ரபடாவா இருக்கட்டும், நார்த்தியா இருக்கட்டும், அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்மடி வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா என்டையர் T20 பிரான்ச்சைசில. ஒருவேளை அது இவங்களுக்கு பாதிக்குமா, அதுதான் என்னோட ஒரு கேள்வி. பட் ஸ்டில் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச், ஒரு வேர்ல்டு கப்ன்றது ஒரு டிஃபரன்ஸ் சினாரியோ. ஸோ கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா யூனிட்டா வருவாங்கன்றது என்னோட ஒரு கருத்து. அதனால தான் டாப் 4ல அவங்களை நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.